ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 18th நவம்பர், நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ட்ரேஸ் பண்ணி இன்னைக்கு எக்ஸ்பைரியை எண்ட் பண்ணியிருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இதுதான் நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸ். ஓகேவா, நேற்றோட வீடியோலேயே இந்த லெவல்ஸை கொடுத்தாச்சு. இதில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க மட்டும் பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓகே, ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட்டு கேண்டல் நமக்கு அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால். ஓகேவா, நம்ம ஏடிஎம் பிரேக் பண்ணி 50% பிரேக் பண்ணி பிஇ ரேஞ்ச், ஓகேவா, பிஇ ரேஞ்சையும் பிரேக் பண்ணி ஒரு லோ கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு இண்டெசிசிவ் சைட்வேஸு திரும்ப அகைன் பிஇ ரேஞ்சை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு ரிவர்சல், ஆனால் அங்கே கிராஸ் ஓவர் கிடைக்கல. அங்கேருந்து ஷார்ப் ஃபால், நம்ம கொடுத்துருக்க சிங்கிள் ஹெட்ஜையும் பிரேக் பண்ணி இங்கே ஒரு லோ வந்திருக்காங்க. ஓகேவா, இது என்ன லோ அப்படின்றது நம்மளோட இந்த இண்டிகேட்டர் தெரியாது, ஓன் இண்டிகேட்டர் காட்டி கொடுத்துரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதை நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்கே ஒரு லோ கிரியேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஷார்ப் ரிவர்சல், திரும்ப இந்த லெவலில் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. திரும்ப ரிவர்சல், இப்போ கான்ஃபிடண்ட்டாக பிரேக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆனால் அகெயின் சேம் லோவை டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷார்ப் ரிவர்சல், சிங்கிள் எஜிங் மேலே ஒரு நல்ல க்ளோஸ் வச்சவங்க. இங்கேருந்து பியூட்டிஃபுல் ட்ராலி நம்மளோட பிஇ ரேஞ்ச். ஓகேவா, பிஇ ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு சின்ன ரெசிஸ்ட், திரும்ப அங்கேருந்து அகெயின் ரிவர்ஸ் ஆகி பி ரேஞ்சை பிரேக் பண்ணி நம்ம எஸ்டர்டே 50% கொடுத்துருக்க லெவல். ஓகேவா, எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு எஸ்டர்டே 50%, அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அகெயின் ரிவர்சல், பி ரேஞ்ச் ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்த மாதிரி காட்டுறாங்கன்னா சப்போர்ட் ஃபெயிலியர் ஆகி திரும்ப ஒரு லோ கிரியேட் பண்ணுறாங்க. இது இங்கே வந்தால் ஸ்விங்கு. ஓகேவா, அப்படி கன்சிடர் பண்ணுங்க. இந்த ஸ்விங்கை அகெயின் பி ரேஞ்சை பிரேக் பண்ணி அகெயின் எஸ்டர்டேவோட 50% அங்கே பட்ட உடனே ஒரு ஃபால், ஷார்ப் ஃபால், அகெயின் ஒரு ரிவர்சல் சைட்வேஸ், திரும்ப 50% கொஞ்சம் கான்ஃபிடண்டாக பிரேக் பண்ணி ஏடிஎம் கிட்ட போகிறாங்க. ஆனால் நம்ம ஏடிஎம் டச் பண்ணல. அகெயின் எஸ்டர்டே 50% ரேஞ்சிலேயே ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு இங்கேயே ஒரு சைட்வேஸ் போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு நல்ல ஷார்ப் ஃபால், ஒரு சின்ன ரிவர்சல், திரும்ப அங்கேருந்து பி ரேஞ்சு பிரேக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பைரியால் ஓகே செம்ம ஃபால். இன்னைக்கு வந்த லோவை பியூட்டிஃபுல்லாக வந்து அகெயின் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இன்னைக்கு வந்த லோ நியூ லோ கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து லோவை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ப் ரிவர்சல். ஓகேவா, இந்த இடத்துல மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. வாங்க இந்த லெவல்ஸில் நம்மளோட இண்டிகேட்டர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம். சேம் செட்டப், இது நம்மளோட ப்ரோக்கர் டெர்மினல் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர். ஓகே, ஜஸ்ட் ஒரு நல்ல ஃபாலில் நமக்கு எல்லா ஆவரேஜ் லைனும் நமக்கு மார்க்கெட் பேரிஷ் ட்ரெண்டும் காட்டுச்சு. ஸோ ஒரு நல்ல ஃபாலு. ஓகே, திரும்ப இங்கே கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு, ரிவர்ஸில் வருது. திரும்ப இங்கே கிராஸ் ஓவர் கிடைக்கல. ஸோ கேண்டல் திரும்ப மேலே க்ளோஸ் வைக்குது. அகெயின் ஒரு ஷார்ப் ரிகவரி பி ரேஞ்ச் வரைக்கும். இங்கே ரிஜெக்ட் ஆனவங்க திரும்ப ஆல்ரெடி நம்ம சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் வந்துச்சு. நம்மளோட ஒன் ஆஃப் த மூவிங் ஆவரேஜில் ஒரு சப்போர்ட்டு. இங்கேருந்து ஷார்ப்பாக 50% டெஸ்ட்டு, இங்கே கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. திரும்ப இங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால், பி ரேஞ்சு ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட்டு. அகெயின் இங்கே ரிவர்சல் கிடைக்குது. திரும்ப இந்த மூவிங் ஆவரேஜில் பட்டு திரும்ப அகெயின் இன்னொரு சூப்பர் ட்ரெண்டில் சப்போர்ட்டு. அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனால் ஆகாமல் இங்கே ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டல். ஓகேவா, இங்கே இஎம்ஐ லைன். ஓகே, நம்மளோட மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. இந்த கிராஸ் ஓவர் கிடச்சதுக்கப்புறம் அகெயின் இங்கேருந்து நல்ல ரேலி. ஓகேவா, அப் டு எஸ்டர்டே 50% ஒரு இண்டெசிசிவ். ஓகே, ஒரு சூப்பர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து அகெயின் ஒரு சைட் வேஸ் மொமெண்டம். ஓகே, ஒரு 1 hour கிட்ட இந்த சைட் வேஸ் மொமெண்டம்க்கு அப்புறம் ஒரு ஷார்ப் ஃபாலு, நம்மளோட மேஜர் இஎம்ஐல ஒரு சப்போர்ட்டு. இங்கே கிராஸ் ஓவர் நமக்கு கிடைக்கல. ஓகேவா, ஆல்ரெடி ஷார்ப் ஃபால் காட்டியிருக்கு. இந்த ரெட் கேண்டல் வந்ததுக்கப்புறம் இந்த பி ரேஞ்சே பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷார்ப் ஃபால், சிங்கிள் ஹெட்ஜு, அதையும் பிரேக் பண்ணி மார்னிங் வந்த லோவை திரும்ப டெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இப்போ வாங்க நம்மளோட இண்டிகேட்டரில் இந்த லெவல்ஸ்லேயே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம இண்டிகேட்டர் லெவல் பார்க்குறது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறது. ஓகேவா, இது ப்ரீவியஸ் டே ஹை, அதுக்கு மேலே தான் இன்றைக்கான ஹை கிடச்சிருக்கு. ஓகேவா, ஓப்பனே இன்றைக்கான மேலே தான், கரண்ட் டே ஓப்பன், அதுக்கு மேலே ஒரு ஹை கொடுத்துட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே ஒரு ஷார்ப் ஃபால். ஓகேவா, எது வரைக்கும்னா எஸ்டர்டே ஹைலேருந்து எஸ்டர்டே ஓப்பன் ஒரே கேண்டில். ஓகேவா, எஸ்டர்டே ஹைலேருந்து எஸ்டர்டே ஓப்பன், அதையும் பிரேக் பண்ணி ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டாங்க மார்னிங்க. இந்த பி ரேஞ்சில் வந்து ஒரு சின்ன ரிவர்சல் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, ஒரு இன்டெசிசிவ். திரும்ப அடுத்த கேண்டில் ஷார்ப் ஃபாலு, திரும்ப அடுத்த கேண்டில் நமக்கு ரெக்கவர் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் 50% தாண்டியே பாடி க்ளோஸ் வைக்கல. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு ஒரு நல்ல ஃபால், மார்னிங் வந்து லோவை அகெயின்
பிரேக் பண்ணி ஒரு நியூவில் கொடுக்குறாங்க. அங்கேருந்து திரும்ப ஒரு ஃபால். இங்கே வந்து ப்ரீவியஸ் வீக் க்ளோஸ், ஓகேவா, அந்த லெவல் இருக்குது, அதையும் பிரேக் பண்ணி சிங்கிள் ஹெட்ஜும் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு லோ கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த லோ கிரியேட் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு ஷார்ப் ரிவர்சல். ஓகே, நம்ம மேலே பார்த்த மாதிரியே தான் திரும்ப சிங்கிள் ஹெட்ஜை பிரேக் பண்ணி ஒரு நியூ லோ கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஏன் இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தது அப்படின்றது முக்கியமான ரீசன். இது எஸ்டர்டேவோட சிபிஆரோட டாப் சிபிஆர். ஓகேவா, டாப் சிபிஆர் லெவல், இது சிபிஆர் லெவல். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணுறாங்க, திரும்ப அதை பிரேக் பண்ண முயற்சி பண்ணுறாங்க, முயற்சி ஃபெயிலியர் ஆகிச்சு, திரும்ப ரிவர்ஸ் ஆகுறாங்க. இந்த டாப் சிபிஆர்லேருந்தே ஒரு நல்ல ரிவர்சல். ஓகே, இதை கான்ஃபிடண்ட்டாக பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா என்னோட லெவல் நெக்ஸ்ட்டு சிபிஆர் தான் வந்திருக்கும். அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி கொடுக்கக்கூடிய வீக்லி ரேஞ்ச் அப்படின்றது, டெய்லி ரேஞ்ச் அப்படின்றது முக்கியம். இன்றைக்கி ரேஞ்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹைக்கும் லோக்கும் 153 பாயிண்ட்ஸ். ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக 153 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எப்போவுமே 150 எதிர்பார்ப்போம். ஸோ நம்மளோட ட்ரேட் இங்கே இன்றைக்கி இதுலேயே முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இதுக்கப்புறம் இன்னும் ஃபால் வரும் அப்படின்றது வந்தால் ஏற்றுக்கணும். அதோட லெவல் எது வரைக்கும் இருக்குன்னா சிபிஆர் வரைக்கும் இருக்கும். ஆனால் கான்ஃபிடண்ட்டாக போகுமா அப்படி தெரியாது. இங்கே ஒரு லோவர் லோ கொடுத்துருக்கு. ஓகேவா, இந்த லோவர் நமக்கு ஒரு க்ளூவாக அமையும். ஸோ ஃபர்தர் ஃபால் வருமா வராதா அப்படின்றத பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனவங்க பியூட்டிஃபுல்லாக பி ரேஞ்ச், அதில் ரிஜெக்ட் ஆனவங்க திரும்ப நமக்கு எங்கே ரெஜிஸ்ட் ஆகிருக்காங்க பாருங்கள். எஸ்டர்டே 50% மிட்டு ப்ளஸ் இன்னைக்கான சிபிஆரும் அதான். ஓகேவா, ரெண்டும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒன்றா கிடச்சிருக்கு நமக்கு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% தான், 0.5 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் சிபிஆருக்கும் எஸ்டர்டே மிட்டுக்கும். ஓகே, சிபிஆர்லேருந்து அகெயின் ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் கீழே சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் வராங்க. இங்கே விவோ க்ளோஸ் பண்ண மாதிரி கீழே காட்டுறாங்க. ஆனால் நமக்கு ஃபாலோ அப் இல்லை. நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆனவங்க திரும்ப இங்கேருந்து எஸ்டர்டே மிட்டு சிபிஆரும் பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, பிரேக் பண்ண திரும்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக டாப் சிபிஆரை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, டாப் சிபிஆர்லேருந்து திரும்ப அகெயின் ஒரு சைடு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். ஓகேவா, இன்றைக்கி மார்னிங் வந்த லோவை திரும்ப இங்கே பிரேக் பண்ணி ஒரு நியூ லோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் வீக்கு மட்டும் தான். ஸோ மார்னிங் வந்த லோவை இன்றைக்கி ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. ஓகே, இங்கே சைடில் என்னென்ன லெவல் இருக்குது அப்படின்றத நம்ம லைவ்லேயே பார்த்து வருவோம், எந்தெந்த லெவல்லாம் இருக்குது அப்படின்றத. ஓகே, இது நம்ம மேனுவல் இண்டிகேட்டரில் இதெல்லாம் ப்ளாட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது நம்ம ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர் இருந்தாலும் பியூட்டிஃபுல்லாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளாட் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஏடிஎம் எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இது சிஇ 26,000 சிஇ. மார்க்கெட் நமக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு பாருங்கள் கேப் அப்பு நம்ம கொடுத்துருக்க ஸ்டாட்டிக் பிபிக்கு மேலே தான் கரண்ட் டே ஓப்பனிங்கே அமைஞ்சிருக்கு. ஓகேவா, சிஓடி ஒரு கேப் அப்ன்றதால கேப் அப் அமைஞ்சாலும் அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். ஓகேவா, இந்த ஃபால் நேற்று அவங்க வந்த லோவையே கட் பண்ணி கீழே போயிட்டாங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கே நமக்கு டிகேல தான் அமைஞ்சிருக்கு. ஓகேவா, டிகேல அமைஞ்சவங்க கால் சைடு நமக்கு கம்ப்ளீட்டாக கீழே போயிடுச்சு. இவங்க புட் ஆப்ஷன் நல்ல ரேலி கொடுத்து திரும்ப ஒரு ஃபால், திரும்ப ஒரு செம்ம ரேலி. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் அதெல்லாம் பார்ப்போம். புட் ஆப்ஷன் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக போயிட்டு அவங்களோட ஹை பிஇ அவங்களோட ஹையை பிரேக் பண்ணி சிஇயோட ஐவி ரேஞ்சையும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இங்கே நடந்த மூமெண்ட்டுக்கும் இங்கே நடந்த மூமெண்ட்டுக்கும் பாருங்கள். ஓகே, தென் பியூட்டி பாருங்கள், இங்கே டிகேல இருந்தவங்க இங்கே அப்ரிஷியேட் மோடுக்கு போயிருக்காங்க. ஓகேவா, திரும்ப கண்ட்ரோல் பண்ணி டிகே பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க. நேற்று கிட்டத்தட்ட எவ்வளோக்கு மீட் பண்ணுறாங்க, ஹைடாக இருக்குது, ஒரு 68 ரூபா வச்சுங்க. 68 ரூபாய்க்கு மீட் பண்ணவங்க எஸ்டர்டே க்ளோசிங் வச்சவங்க திரும்ப இந்த இடத்துல வந்து மீட் பண்ணுறாங்க ஒரு 45 ரூபாய்க்கு. ஓகேவா, திரும்ப இந்த இடத்துல வந்து ஒரு 30 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. திரும்ப இந்த இடத்துல 25 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. எவ்வளோ டிகே லேயர் பை லேயரா. ஓகேவா, ஒரு லெவலாக டிகே ஆகிருக்கு. இங்கே மீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் 25 ரூபாய்க்கு மீட் பண்ணவங்க கால் ஆப்ஷன் நமக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிகே ஆகிருக்கு, புட் ஆப்ஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக சிஇயோட ஹை அவங்க எதிரியாளோட புட் ஆப்ஷன் வந்து அவங்க ஆப்போனண்ட் ஹை வந்து சிஇயோட ஹையை போய் மார்க்கெட் பிடிச்சிருக்காங்க. ஓகேவா, இன்னும் சேம் நம்ம இதை புட் ஆப்ஷனில் பார்த்துடலாம். இது புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங்
ஸ்டாட்டிக் பிபிக்கு கீழே தான் மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு ஒரு நல்ல ஃபால் கொடுக்குமே. இங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இவங்களோட ஐவி ரேஞ்ச் 1 டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கேண்டில்லே அங்கேருந்து ஒரு ரிவர்சல் சிஇ க்ளோஸ் அந்த ப்ரைஸில் ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து திரும்ப அங்கேருந்து ஒரு ரேலி அவங்களோட ஐவி ரேஞ்ச் 1 பிரேக் பண்ணி அவங்க எஸ்டர்டே ஹை ஓகேவா, அவங்களோட ஹையும் பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபாலு, ஒரு சின்ன ரைஸு, திரும்ப ஐவி ரேஞ்சில் ஒரு சப்போர்ட்டு, திரும்ப அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்னிங் வந்து ஹையை டெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். ஓகேவா, இங்கே எவ்வளோ பெரிய ஃபாலு, இங்கே ரைஸ் பாருங்கள். சி சைடில் ஏதாவது மூவ்மெண்ட் கிடச்சிருக்கா பாருங்கள். ஓகே, ரீசன் வந்து இவங்க ஓடிஎம் ஆகிட்டாங்க. ஓகேவா, 26,000 கால் ஆப்ஷன் வந்து ஓடிஎம்மில் இருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த ரைஸ் கிடைக்கல. ஓகேவா, இவ்வளோ ஃபாலுக்கு நமக்கு இங்கே ரைஸ் ஆகிருக்கணும். ப்ரைஸு ஸ்லோவாக தான் ரைஸ் ஆகிருக்கு. ஆனால் அகைன் நீங்கள் மீட் பண்ண போகுது பாருங்கள், இங்கே மட்டும் ஒரு சின்ன ரேலி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த ஒரு இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து ஒரு சடன் ரிவர்சல் 2 பேரும் அவங்க சிஇ க்ளோஸ். ஓகேவா, அங்கே போயிட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க புட் ஆப்ஷனோட ஐவி ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து அகெயின் மீட் பண்ணுறதுக்கு கீழே வராங்க. இவங்க இவ்வளோ ரேலி மேலே போனவங்க திரும்ப பியூட்டிஃபுல்லாக டிகே கீழே வராங்க. அகெயின் இந்த இடத்துல ஒரு 30 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. திரும்ப ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப ஒரு மீட்டிங். இப்போ இந்த டைம் 25 ரூபாய்க்கு 25 ரூபா கிட்ட மீட் பண்ணவங்க லோ பாருங்கள், 19 ரூபா வச்சுருக்காங்க லோ. ஓகேவா, 19 ரூபாய்க்கு மீட் பண்ணவங்க கூட எடுத்துக்கலாம், 20 ரூபாய்க்கு மீட் பண்ணவங்க கூட எடுத்துக்கலாம். ஓகே, 20 ருபீஸ்க்கு மீட் பண்ணவங்க 20 ருபீஸ்லேருந்து திரும்ப ரேலி எண்ட் ஆஃப் த டே 89 ருபீஸுக்கு முடிச்சிருக்காங்க. ஓகேவா, 20 ரூபாலேருந்து 90 ரூபா, 70 ரூபா ரேலி. ஓகேவா, எண்ட் ஆஃப் த டேல. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். இது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு மார்னிங்கே நமக்கு கால் ஆப்ஷனில் தான் ஓய் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால் மார்னிங்கே. ஓகேவா, புட் ஆப்ஷனில் நமக்கு ஓயை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால அதை கொண்டு போக முடியல. ஓகேவா, இவங்க மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகிக்க முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு இந்த இடத்துல பாருங்கள், சிஇ அவங்க ஓயை ரெடியூஸ் பண்ணுறாங்க, புட் ஆப்ஷன் அவங்க ஓயை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, மார்னிங் வந்து ஹையை பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, 2 பேரும் இப்போது மீட் பண்ணிக்கிறாங்க இங்கே. ஓகே, இப்போது இங்கே ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்குது நமக்கு. புட் ஆப்ஷன் மேலே போயிடுச்சு, கால் ஆப்ஷன் கீழே வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்குது. ஓகே, ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவர் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் திரும்ப மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறாங்க. ஓகே, திரும்ப அகைன் கால் ஆப்ஷன் ஓய் இன்க்ரீஸ் ஆகுது, புட் ஆப்ஷன் திரும்ப டவுன் வந்து செகண்ட் கிராஸ் ஓவர் கிடைக்குது நமக்கு. ஓகே, கிடச்சதுக்கப்புறம் ஒரு சைட் வேஸ்லேயே டிகே மூமெண்ட்லேயே வச்சுருக்காங்க. இந்த ரேலி வந்தாலும் நமக்கு ப்ரைஸ் டிகே மூமெண்ட்லேயே இருக்கும். வந்ததுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டேல 2 பேரும் பொசிஷனை ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணதால் மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால். ஓகேவா, எண்ட் ஆஃப் த டேல. ஓகே, நெக்ஸ்ட்டு என்எஸ்சியோட க்ளோசிங் டேட்டா. என்எஸ்சியோட க்ளோசிங் டேட்டா இன்னைக்கு வந்த ஹை தான் இந்த வீக்கான ஹை, இன்னைக்கு வந்த லோ தான் இந்த வீக்கான லோ. இன்னைக்கான ரேஞ்சாக நமக்கு 153 கிடச்சிருக்கு. ஓகேவா, நம்ம எப்பயும் யூஸ்வலாக 150 எதிர்பார்ப்போம், 153 கிடச்சிருக்கு. இது இன்னைக்கான 50%. ஓகே, அது இந்த வீக்கான ஹை லோ. ஓகேவா, இங்கே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று வந்த கேண்டலோட ஹை லோ ரெண்டுத்தையுமே பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஹையையும் பிரேக் பண்ணியிருக்காங்க, லோவையும் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, க்ளோஸும் ப்ரீவியஸ் டே க்ளோஸை விட கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. பார்ப்போம். நமக்கு முக்கியம் ப்ரீவியஸ் வீக்கோட 50%. ஓகேவா, சரி, இந்த ஒரு ப்ரீவியஸ் வீக்கோட 50%. ஓகே, இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே போகாத வரைக்கும் நம்ம ஒரு புல்லிஷ் மொமெண்டம்க்கு எதிர்பார்க்கலாம். இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே போனால் தான் ஓகே, மார்க்கெட் வந்து கம்பேரிட்டிங் பிட்வீன் தீஸ் 2 வீக். ஓகேவா, லாஸ்ட் வீக் இந்த வீக் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் சிக்னல் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். ஓகே, அதுக்காக தான் வீக்லி 50% மெயின்டைன் பண்ணுறோம். இது இன்னைக்கான ஆப்ஷன் செயின். இந்த ஆப்ஷன் செயின் நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி 25th நம்பர். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் செயின் நம்ம ஏடிஎம் எடுத்துக்கிறது 25,950. ரீசன் நியரஸ்ட் ப்ரைஸு, அதோட ஐவி பரம் கால் சைடில் 10.79, புட் சைடில் 11.33. ஓகேவா, ஒரு 0.50 புட் சைடில் நமக்கு ஐவி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸை இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு. இது நம்ம யூஸ்வலாக எல்லா வீடியோஸும் சொல்கிற லெவல்ஸ் தான். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க, கண்டிப்பாக உங்கள் ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.
மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.